6ஆம் அதிபதியாக செயல்படும் போது பெரிய நெகட்டிவா செஞ்சிட மாட்டாரு. ராகு கூட சேர்ந்த உயிரிழப்பு மாதிரி பெரிய பாதிப்புகள், காரகத்துடைய குறைபாடுகள், வாழ்நாள் முழுவதும் ஆதிபத்திய குறைபாடுகள் தசையிலும் செயல்படும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நவ கிரகத்துல செவ்வாயுடன் மீதி உள்ள 8 கிரகங்கள் இணைந்திருந்தா என்ன மாதிரி பலன் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செவ்வாய் ஒரு முக்கால் பாவி, 75% இயற்கை பாவி அப்படிங்கிற அடிப்படையிலையும், புதனுடைய லக்னங்களுக்கு முதல் தரமாக கெடுதல் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற இதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ பொதுவாக 8 கிரகங்கள், சூரியன் சேர்ந்திருக்காரு. சூரியன் சேர்ந்திருந்தா சூரியன் ஒரு அரை பாவி, 50% பாவி. இவர் ஒரு 75% பாவி. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாவகத்தில் இருக்கிறாங்க. அந்த பாவகம் பாதிக்கப்படும். ஆனால் எந்த லக்னம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ மீன லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ சூரியன் 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், செவ்வாய் 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது. அப்போ ஒரு பலன், ஒரு ஆதிபத்திய பாவி காரக நண்பர், அந்த மாதிரி விஷயம்தான். சூரியன் பொதுவாக குருவுடைய நண்பர் தான், இருந்தால் கூட ஆதிபத்திய ரீதியாக 6ஆம் அதிபதி இந்த மாதிரி தான். இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது காரக ரீதியா பெரிய கெடுதல்களை மீன லக்னக்காரங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எடுத்துக்கிடணும். ஏன்னா அவங்க நண்பர்கள் தான். அப்படியே நீங்க அதே மாதிரி தான் எடுத்துக்கிடணும். அந்த ஆதிபத்தியமும் காரகமும் கலந்து வர்ற மாதிரி. அந்த குருவுடைய லக்னங்களுக்கு இவங்க 2 பேருமே நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பெரிய தீமைகள் செய்ய மாட்டாங்க. ஆதிபத்திய ரீதியா எத்தனாவது அதிபதியா வாராங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து இங்க நம்ம பலன் மாறுபடும். மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக செயல்படக்கூடிய அந்த சூரியன் மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக செயல்படும் போது பெரிய நெகட்டிவா செஞ்சிட மாட்டாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிடணும். இருந்தாலும் 2 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறது, குறிப்பா மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் சூரியன் அங்க செவ்வாயுடன் சேர்ந்து கெட்டு தான் போவார். ஏன்னா செவ்வாய் கூட யாரும் சேரக்கூடாது, செவ்வாய் எந்த வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது புதனுடைய லக்னங்களுக்கு. அப்போ புதனுடைய லக்னங்களுக்கு பலன் வேற மாதிரி நடக்கும், பிற லக்னங்களுக்கு வேற மாதிரி நடக்கும். பொதுவாகவே ஒரு அரை பாவியும் முக்கால் பாவியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது அந்த பாவகத்தை நசிக்கும். எந்த இடத்துல இந்த நிகழ்வு வருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பாவகம் பாதிக்கப்படுமான பாதிக்கப்படும் லக்னத்தின் அடிப்படையில். இதை தான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் சந்திரன் வந்துட்டாலே ஒளித்தன்மை. சந்திரன் வந்துட்டாலே ஒளித்தன்மை. அமாவாசை சந்திரனா பௌர்ணமி சந்திரனாங்கிறத பார்க்கணும். இது சந்திரமங்கல யோகமாக செயல்படும். சந்திரமங்கல யோகமாக செயல்பட்டா கூட ஒரு அமாவாசை சந்திரனுடன் இருக்கும் பொழுது அந்த இடத்துல செவ்வாய் பாதிக்கப்படுவார். செவ்வாயால சந்திரன் கொஞ்சம் வலு அடைவாரு. அப்படியே பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது செவ்வாயும் நல்லா இருப்பாரு, அங்க சந்திரனும் வலுவாவாரு. இது சந்திரமங்கல யோகமா செயல்படும். எந்த வீட்டில் நடக்குது? 3, 6, 8, 12 இது மறையுதா, வேற ஏதாவது பாவ கலப்புகள் வருதா, எந்த லக்னத்துக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். புதனுடைய லக்னங்களுக்கு இந்த இணைவு வரும் பொழுது பௌர்ணமி சந்திரனா இருக்கும் பொழுது பெரிய கெடுதல் இல்லைங்கிறனாலையும், அமாவாசை சந்திரன் இருக்கும் பொழுது தாய் சகோதரன் இது போன்ற விஷயங்கள் கடுமையா பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். மீன லக்னமாவே வச்சுக்கோங்க. 5ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. பௌர்ணமி சந்திரனா இருந்தால் பலன் அமோகமா இருக்கும். அப்படியே அவர் அமாவாசை அமைப்பில் இருக்கும் பொழுது 2 கோணாதிபதிகள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு எக்ஸலண்டா இருந்துருமா? இருக்காது. அந்த இடத்துல தனாதிபதி பாதிக்கப்படுவார், பாக்யாதிபதி பாதிக்கப்படுவார். அதே நேரத்தில் பெரிய கெடுதல்கள் எல்லை மீறாமல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் கூட சேர்றது அவருக்கு, புதனுக்கு அது நல்லது கிடையாது. ஏன்னா ஒரு 75% பாவிங்கிற நிலைமையில ஒரு பாவி கூட சேர்ந்த புதன் பாவி அப்படிங்கிற அடிப்படையில் புதனுக்கு நல்லது கிடையாது. புதனை சுபராக கொண்ட லக்னங்களுக்கு இது நல்ல அமைப்பு இல்லை. அதே நேரத்தில் புதனை பாவியாக கொண்ட லக்னங்களுக்கு இது கடுமையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ஏன்னா புதன் அந்த இடத்துல பாவத்துவம் தான். செவ்வாயுடைய தசை நல்லா இருக்கும். ஏன்னா புதன் குருவை போன்ற ஒரு 25% சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பு உள்ள அந்த புதன் செவ்வாயை சுபத்துவப்படுத்தி அவர் பங்கம் அடைவார். அப்போ புதனுடைய தசை வர்றவங்களுக்கு அது நெகட்டிவ், செவ்வாயுடைய தசை வர்றவங்களுக்கு அது பிளஸ். செவ்வாயுடைய காரகத்துவங்கள் அந்த இடத்துல நல்ல சகோதரர்கள், கட்டிடம், நெருப்பு, அதிகாரம், மருத்துவம் இது போன்ற விஷயங்கள்ல நல்லது நடக்கும். புதனுடைய காரகத்துவங்களான அந்த படிப்பு சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள்ல 4ஆம் வீடு 4ஆம் அதிபதியை பொறுத்து அங்க குறைகள் இருக்கும். எந்த லக்னம் அடிப்படையில் அப்படிங்கிறது இந்த பேசிக்ல ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம்
குரு கூட சேர்றது குருமங்கள யோகமா செயல்படும். இங்க குருவுக்கும் நல்லதுதான், செவ்வாய்க்கும் நல்லதுதான். செவ்வாயால குரு அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் வந்து அடைஞ்சிட மாட்டாரு. அதே நேரத்தில் சனியுடைய இணைவும் வரும் பொழுதுதான், ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பை பெறும் பொழுது அந்த இடத்துல குரு வலு விளப்பாரு. செவ்வாய் மட்டும் இணைந்து இருக்கிறது பெரிய நெகட்டிவ் இல்லை. ஆனாலும் அதுக்கு விதிவிலக்கு புதனுடைய லக்னங்களுக்கு. புதனுடைய லக்னங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல குருவுடன் செவ்வாய் சேரும் பொழுது ஆண் வாரிசுக்கு தடை போன்ற விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள்ல, தனக்காரகன் இல்லையா, 2ஆம் அதிபதியை பொறுத்து அந்த விஷயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்ததான் செய்வார். அதே நேரத்தில் செவ்வாய் வலுவடைவார். செவ்வாயுடைய தசை புதனுடைய லக்னங்களுக்காகவே இருந்தாலும் பெரிய கெடுதல்கள் செய்யாமலும், செவ்வாயுடன் சேர்ந்த காரணத்தினால் குருவுடைய காரகத்துவங்களும் அவருடைய ஆதிபத்திய குறைவுகளும் அவருடைய தசையில செயல்படும். காரகத்துடைய குறைபாடுகள் வாழ்நாள் முழுவதும், ஆதிபத்திய குறைபாடுகள் தசையிலும் செயல்படும். இது வந்து செவ்வாய் திசைக்கு நல்லது, குரு திசைக்கு நல்லது கிடையாது. அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து அந்த லக்ன ரீதியாக குரு எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவர், செவ்வாய் எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவர், செவ்வாயுடைய லக்னங்கள் அதாவது குருவை அணித்தலைவராக கொண்ட அந்த லக்னங்களுக்கு நல்லது நடக்கும் செவ்வாய் திசையில. குரு திசையில பெரிய கெடுதல்கள் இல்லைனாலும் நன்மைகளை வாரி வழங்க முடிகிற அளவுக்கு அங்க செல்வாக்கான நிலையில இருக்கிறாரா, வேற எதுவும் சுபத்துவம் இருக்கிறா, இந்த மாதிரி வந்து பல நுணுக்கமான விஷயங்களுக்குள்ள வந்துடணும். ஆனா அந்த இடத்துல செவ்வாயை எதிரியாக கொண்ட லக்னங்களுக்கு கூட குருவுடைய இணைவு இந்த செவ்வாய்க்கு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சுக்கிரன், இது பிருகு மங்கள யோகம். சுக்கிரனுடன் செவ்வாய் சேர்றது பெரிய கெடுதல்கள் கிடையாது, நல்லதுதான். குருவுக்கு சொன்ன அதே பதில் தான். ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பை தான் பெறக்கூடாதே ஒழிய செவ்வாயுடைய தொடர்பை மற்றும் பெற்றிருப்பது சுக்கிரனுக்கு பிருகு மங்கள யோகம். இது நல்ல அமைப்பான நல்ல அமைப்பு தான். குருவை லக்னமாக கொண்டவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக வந்தால் கூட இந்த பிருகு மங்கள யோகத்தில் இருக்கும் பொழுது ஓரளவு நல்ல பலன்களே நடக்கும். அதே நேரத்தில் அந்த சுக்கிரனை யோகராக கொண்ட புதனுடைய லக்னங்களுக்கு செவ்வாயுடைய இணைவு அங்கே மட்டுப்படுத்தும் ஆதிபத்திய ரீதியாக. அது வந்து நல்லது கிடையாது. இந்த ஆதிபத்திய காரகத்துவம் இந்த அடுக்குகளின் வழியாகத்தான் புரிஞ்சுக்கிடணும். அதே நேரத்தில் செவ்வாயுடைய காரகத்துவமான கட்டிடம், நெருப்பு, அதிகாரம், விளையாட்டு, மருத்துவம், சகோதரம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு நன்மைகள் வாழ்நாள் முழுவதும் சுபத்துவ அமைப்புகள் இருக்கிறதுனால நல்லது நடக்கும். அவருடைய தசையில அதிகமாக இருக்கும். எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவர், எப்போது தசை எந்த வயசுல வருது அப்படிங்கிறத பொறுத்து இங்க முடிவாகும். சனி கூட சேரக்கூடாதுங்க. சனி கூட செவ்வாய் சேர்ந்துட்டாலே அங்க செவ்வாயும் முடிஞ்சாரு, சனியும் முடிஞ்சாரு. செவ்வாயையோ சனியையோ யோகர்களாகவோ அவயோகர்களாலோ எப்படி கொண்டு வந்திருந்தாலும் செவ்வாயுடைய 7 வருஷ தசை வருதா, சனியுடைய 19 வருஷ தசை வருதா, எந்த வயசுல வருதுங்கிறத பொறுத்து படிக்கிற வயசுல படிப்பையும், திருமண வயசுல திருமணத்தையும், வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், எந்த வயசுல நீங்க இருக்கீங்களோ அந்த கெடுதல்களை அவங்க கண்டிப்பா அந்த ஆதிபத்தியம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத பொறுத்து கொடுப்பாங்க. ஏன்னா அது பாவத்துவ திசைகள் தான். நீங்க செவ்வாயை யோகராக கொண்ட லக்னமாக இருந்தாலும் சரி, சனியை யோகராக கொண்ட லக்னமாக இருந்தாலும் சரி, 2 தசை நடக்கும் பொழுதும் பாதிப்புகள் ஆதிபத்திய ரீதியாகவும் காரகத்துவங்கள் ரீதியாகவும் இருந்தே தீரும். நல்லது கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், செவ்வாய் பார்க்கக்கூடிய அந்த 4, 7, 8ஆம் பார்வையும் சனி பார்க்கக்கூடிய 3, 7, 10ஆம் பார்வையும் சேர்த்து அங்க நசியும். சாதாரணமாக சனி பார்ப்பதற்கும் சாதாரணமாக செவ்வாய் பார்ப்பதற்கும் உள்ள நெகட்டிவை விட சனி செவ்வாய் சேர்ந்திருந்து பார்க்கும்போது அந்த நெகட்டிவுடைய அளவு அதிகமாக இருக்கும். சகோதரர்களால் நன்மை அடைய முடியாத நிலையை வந்து அங்கே சனி கொடுத்துருவாரு. இது நல்ல நிலைமை கிடையாது. அவருடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் அந்த லக்ன அடிப்படையில் நல்லா இருக்காது. ராகு கூட சேரக்கூடாதுங்க. சனி கூட சேர்ந்து பாவத்துவங்கிற மாதிரி ராகு கூட சேர்ந்தாலும் கடுமையான பாவத்துவம். சனி கூட சேர்ந்து செவ்வாயுடைய உயிர் காரகத்துவமான சகோதரர்கள் பாதிக்கப்படுவாங்க. ராகு கூட சேர்ந்த உயிரிழப்பு மாதிரி பெரிய பாதிப்புகள், சகோதரர்களே இல்லாத நிலைமை, சகோதரர்கள் உயிரிழப்பு போன்ற நிலைமையை அந்த இடத்துல பாவத்துவமா இருக்கிற செவ்வாய் வந்து கொடுத்துருவாரு. ராகுக்கு நல்லதாங்கிறது அவர் எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பொறுத்து. செவ்வாயை யோகராக கொண்ட லக்னங்களுக்கு ராகு செவ்வாயை பீடித்த காரணத்தினால் உயிர் காரகத்துவமான சகோதரரை பாதித்து இவர்களுக்கு நல்ல ஆதிபத்திய பலன்களை கொடுக்க தவற மாட்டார். அதே நேரத்தில் செவ்வாயுடைய தசை சர்வநாசம். ராகுவுடைய திசையிலையும் அவர் புதனுடைய லக்னங்களாக இருந்தால் அப்போ ராகுவுடைய திசையும் அங்கே வந்து அடி வாங்கிடும். கேது கூட செவ்வாயில இணைகிறது சூட்சம வலு, நல்லதுதான். செவ்வாயுடைய அந்த வேகம், கோபம், முரட்டுத்தனம் இது போன்ற
அந்த நெகட்டிவான காரகத்துவங்கள் வடிகட்டப்பட்டு கோபம் இருக்கும், முறையான கோபம், வேகம் இருக்கும், கட்டுக்குட்பட்ட வேகம், அந்த மாதிரி வந்து பிடிவாதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மடை மாற்றி நல்ல விஷயங்களுக்காண்டி இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாங்க. இது வந்து நெகட்டிவ் கிடையாது, இது சூட்சம வலு அப்படின்னு ஆதித்ய குருஜி அவர்களால் சொல்லப்பட்ட அந்த சூட்சம வலு அந்த அமைப்புல இருக்கும். இது கேது கூட சேர்றது செவ்வாயுடைய திசைக்கு நல்லது. கேதுவுடைய திசைக்கு மீன லக்னமாகவோ தனுசு லக்னமாகவோ கடக லக்னமாகவோ சிம்ம லக்னமாகவோ இருந்தால் நல்லது. இல்லை செவ்வாயை லக்னமாக கொண்ட மேசம் விருச்சிகத்தை பொறுத்து அவர் 6ஆம் வீட்டோடு தொடர்பில் இருக்கிறாரா 8ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து அவர் லக்னாதிபதியாக செயல்படுவாரா இல்லை 6 8ஆம் அதிபதியாக செயல்படுவாராங்கிறத பொறுத்து பலன்கள் டிஃபரன்ஸ் ஆகும். கேதுவுடைய தசை நடக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் வந்து நெகட்டிவாக கொடுப்பாரானா அவர் எந்த லக்னம், புதனுடைய லக்னமா இருந்தா கேது வந்து நல்லது செய்ய மாட்டார். ஏன்னா செவ்வாயோட இணைஞ்சிட்டார்ல. அப்போ புதனுடைய லக்னங்களுக்கு செவ்வாய் 6ஆம் அதிபதியாகவோ இல்லை 8ஆம் அதிபதியாகவோ வரக்கூடியவர். அப்போ 6 8 அதிபதியோட தொடர்பு கொண்ட இந்த கேது நல்லது செய்வார்னா நல்லது செய்ய மாட்டார். அப்படிங்கிறதுனால எந்த லக்னம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பலன்களை வந்து வேறுபடுத்த சொல்லணும். இப்போ செவ்வாய் தசையே நடக்குது, புதனுடைய லக்னமா இருந்தால் செவ்வாய் 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ இருந்தால் கூட உயிரிழப்புகளை கொடுக்காம ஒரு சின்ன விபத்தை கொடுப்பாரு. கடனை கொடுத்தாலும் அதை அடையிறதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குதா, எல்லை மீறாத கடனை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கட்டுக்குள்ள இருப்பாரு. அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு நாள் புதன் நவ கிரகத்தில் அவரை தவிர்த்து மீதி 8 கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் இணைந்திருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயா.